இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 எபிசோடு இருக்குது. அதாவது ஒரு 3 வாரம் போகும் அப்படின்னு நெனைக்கிறேன். எப்படா அந்த ஃபைனல் டோர்னமெண்ட் வரும் அப்படின்னு தாங்க தோணிட்டு இருக்குது. ஏன்னா, கதை எங்கெங்கேயோ போயிட்டுருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 4 எபிசோடையும் சேர்த்து ரிவ்யூ பண்ணி சிங்கிளா ஒரே ஒரு வீடியோ தான் போட போறோம். ஏன்னா கன்டென்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மணி அண்ட் தங்கம்ங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு தெரியுமா? ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா அனு வந்ததுனால பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்போ புதுசா கிரீஷ் வேற உள்ள வந்துட்டாரு இல்லையா? லாஸ்ட் வீக்ல இருந்து. இப்ப கிரீஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மா கிட்ட போயிட்டு எனக்கு தங்கமோட நம்பர் வேணும் அப்படின்ற மாரி வாங்குறாரு. ஸோ எப்படி காட்டிட்டு இருக்காங்கன்னா, அவரு நிஜமாலுமே ஜென்யூனா தங்கம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டு, அவருக்கு அது ஒரு மாரி உறுத்தி, அவரு வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணி திருந்துன மாரி வந்து காட்டிட்டு இருக்காங்க. அது எப்புட்றா இப்படி எக்ஸ்ட்ரீம்ல இருந்த கேரக்டர் திடீர்னு இப்படி மாற முடியும்? சடனா சுவிட்ச் போட்ட மாரி எப்படி அவர் நல்லவர் ஆயிட்டாருன்ற மாரி தான் ஒரு சந்தேகமா இருக்குது. ஸோ அவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம்க்கு கால் பண்றாரு. இப்போ இது என்னன்னா கர்மா அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா அனு கால் பண்றப்போலாம் நம்ம மணி கிட்ட வந்து ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னுவாங்க தெரியுமா? இப்போ அப்படியே சிச்சுவேஷன் வந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. தங்கம்க்கு ஃபோன் அடிக்குது. கிரீஷ்ட்ட இருந்து கால் வருது. மணி தான் கரெக்ட்டா அத பார்க்குறாரு. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர் போடு அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஸோ இப்ப இந்த வாட்டி கிரீஷ் வந்து, "நீ அன்னைக்கு பேசினது வந்து என்னைய ரொம்பவே இம்பாக்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா பழைய மாரி என்னால இருக்கவே முடியல." அப்படிங்கிற ரொம்ப ஃபீல் பண்ணி அவரு வந்து பேசுவாரு. ஆனா நம்ம மணி தாங்க பதில் சொல்லுவாரு. மூஞ்சில அடிச்ச மாரி, "ஓ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த டெக்னிக்லாம் நல்லா இருக்கு. என் தங்கம்க்கு கால் பண்ணானா நான் தான்டா பேசுவேன்." அப்படிங்கிற மாரி திட்டிட்டு கால கட் பண்றாரு. பட் நம்ம தங்கம் பார்த்தீங்கன்னா, அது வந்து அவரு பண்ண அந்த விஷயம் வந்து புடிக்கல அப்படிங்கிற மாரியான ஒரு ரியாக்ஷன் தான் குடுத்துட்டு இருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தியோ வந்து தங்கம் கிட்ட பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். அதே மாரி மாதையன் வந்து மணி கிட்ட பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். அது ரொம்பவே நல்லாருக்குங்க. அதாவது நம்ம தங்கம் வந்து தியோ கிட்ட எவ்ளோ சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்குல்ல அப்படிங்கிற மாரி பொதுவா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மாதையனாவது இருக்காரு அப்படிங்கிற மாரி சொன்னோம் நம்ம தியோக்கு வந்து புரியுது. ஏன்னா வந்து நம்ம தங்கம் அண்ட் மணிக்குள்ளார பிரச்சனையாவே போயிட்டு இருக்குன்ட்டு. நீ வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயரு. அணுவோட இருக்கிற இஷ்யூனால வந்து அது உன்ன கேமையே வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உன்னோட பெர்சனல்ல வந்து கேமுக்குள்ள கொண்டு வராத. கேம்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு. நல்லா விளையாடணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருவாங்க. அதே மாரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து ஒரு மாரி அப்செட்டா இருக்காரு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்திருப்போம். இப்போ வந்து ரிஷியோட ரீப்ளேஸ்மென்ட் அதாவது ஓப்பனிங்க்கு வந்து யார இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி, மணி இல்லன்னா பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு இது வச்சிருப்பாரு தெரியுமா நம்ம ரங்கன்னு. ஸோ அது ரிலேட்டடா ஒரு கிளாஷாவே போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம மணி ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்திருக்காரு. ஸோ நம்ம மாதையன் பார்த்தீங்கன்னா, முன்னால பேசினவங்களோட எனக்கெல்லாம் பின்னால பேசினவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. நான் அதெல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். இப்ப நான் இந்த மாரி இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கவே மாட்டேன். எனக்கு என்னமோ நீ வந்து பாசிட்டிவா உன்ன பத்தி 4 பேர் சொன்னாங்கன்னா, அதையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் நெகட்டிவா சொன்னா நீ அதுக்கு தான் ஜாஸ்தியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற மாரி இருக்கு. ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னது வந்து அந்த மணி அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் அண்ட் மணி வந்து ஒரு அக்ரீமென்ட்க்கு வராங்க. அதாவது நம்ம வந்து சண்டை போட்டுட்டே இருக்கோம். நம்மளால கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. கொஞ்ச நாளைக்கு இந்த சண்டை இதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு, நம்ம வெறும் கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. நம்ம ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்போம்ன்ற மாரி பேசுறாங்க. அண்ட் அதே மாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கம் அண்ட் மணி சேர்ந்து வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதாவது மணியோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து தங்கம் கரெக்ட் பண்றது, தங்கமோட மிஸ்டேக்ஸ மணி கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த மேட்சஸ்லாம் நடக்கிறப்பவுமே வந்து நம்ம மணி, பாண்டு அண்ட் ஜாக்கி இல்லையா? ஜாக்கி வந்து ஆல்ரெடி செம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்தாரு. ஸோ அவரு வராரு நல்லா தாங்க பேட் பண்றாரு. நம்ம பாண்டு அண்ட் மணிக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிளாஷ் போயிட்டே இருக்குது. பட் ஓவரால் இந்த பிராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து மணிய தான் வந்து ஓப்பனரா வந்து சூஸ் பண்றாரு. பட் அந்த 3 பேர்ல பார்த்தீங்கன்னா, லீஸ்ட்டா ஸ்கோர் பண்ணது மணி தான். ஸோ அவங்க 2 பேருக்கும் இது என்னடா இது? எப்படி அவங்க வந்து மணிய சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாரு. நம்ம மணி வந்து பவர் பிளேல வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா வந்து ஒரு ஸ்டார்ட் குடுப்பான் அப்படின்ற மாரி இருக்கு. அதுவும் மணி அண்ட் வேலு அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் நல்லாருக்கும். ஏன்னா வேலு, ஜாக்கின்னு வரப்போ வந்து ஜாக்கி என்ன சொல்றானோ அதே மாரி தான் வேலு ஆடுறான். இது ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வேலு அண்ட் மணி அப்படின்னு வரப்போ 2 பேருக்கான ஸ்பேஸ் இருக்கும். சூப்பரா இருக்கும் ஓப்பனிங்க்கு அப்படிங்கிற மாரி ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாரு. பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டு வந்து மணி மேல கோவமாவே இருக்கிறது. அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆயிட்டே இருக்கிறது. அண்ட் இன்னொரு பக்கம் ஜாக்கிக்கு வந்து இது எதுக்கு இவரு இப்படி பண்ணாரு அப்படின்றத அவரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாமன்னு சொல்லிட்டு ஒரு மாரி பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, இப்ப இவங்க போய் ஃபைனலா டோர்னமெண்ட் ஆட போறாங்க. வேலுவும் மணி ஓப்பன் பண்ணா நம்ம வேலு எந்த விதத்துல மணிக்கு சப்போர்ட் பண்ண போறாரு? அவங்களுக்குள்ள என்ன மாரியான டிராமா நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதேயன் அண்ட் தியோ அதாவது ஸ்டேபிளா ஒரு கன்சிஸ்டன்ட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கோட மெச்சூரிட்டியோட போயிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப் ஒரு சைடு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி அண்ட் தங்கம் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணாம அடுத்தடுத்த பிரச்சனை வந்து வந்து காம்ப்ளிகேட் ஆயிட்டு அவங்க 2 பேராலயுமே அத ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப அன்ஸ்டேபிளா போயிட்டு இருக்கிறது இவங்க ரிலேஷன்ஷிப். ஸோ 2யும் பேரலலா காட்டிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. அண்ட் கடைசியா அந்த 4வது எபிசோட் முடியறப்போ ஒரு கம்பேரிசனோட முடிச்சிருப்பாங்க பாருங்க. அது செமையா இருக்கும். இந்த டைம் நம்ம மாதேயன் வந்து இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு நமக்கு இங்க இருந்து இந்த இதெல்லாம் முடிச்சு கிளம்புறதுக்கு. அதுக்குள்ளார நான் வந்து தியோவ ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்றாரு. ப்ராப்பர் ப்ரப்போசலா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அவங்க பிளான் பண்ணி போய் அவங்களோட அந்த ஃபேவரட் ஸ்பாட் இருக்கும் இல்லையா? அங்க அந்த அழகான அந்த லைட்டிங்லாம் செட் பண்ணி அந்த ப்ரப்போஸ் பண்ற அந்த சீன் ரொம்பவே அழகா இருக்கும். அதாவது நம்ம தியோ கை தட்டினோன கரெக்ட்டா லைட் ஆன் ஆகும். இவர் ப்ரப்போஸ் பண்றப்போ இவர் சொன்ன
விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சென்சிபிளா இருந்தது. அதாவது சின்ன வயசுல இருந்து அதாவது என் சைல்ட்ஹுட்டே நான் டோட்டலா இழந்திருக்கேன். என்ன யாராவது பார்த்துக்கணும் அப்படிங்கிற டைம்லலாம் பார்த்தா, நான் தான் அவங்கள பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் அந்த டைமா பார்த்து தான் நீ வந்த. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாரி அவர் ப்ரப்போஸ் பண்றது அண்ட் அந்த இடத்துல தியோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா நல்லாருக்கும். இவங்க வரத்துக்கு சற்று முன்பு தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள். பிரச்சனைகள் இன் த சென்ஸ் ஒரு மாரியான ஒரு ஆர்குமென்ட்டா போகும். அதான் நம்ம தங்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்த வரைக்கும் நம்மளுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற லெவல்ல இருந்தது. ஒருத்தர் அவ்ளோ சப்போர்ட்டிவா இருந்தோம். நம்ம வந்து வாய திறந்து சொல்லணும்னு இல்ல. நம்ம சைலன்ட்டா இருந்தாலே, நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்னொருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் என்னமோ எனக்கு நம்ம வந்து கப்பிள்ஸ் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் மிஸ் ஆன மாரி இருக்கு அப்படின்னுவாங்க. நம்ம மணிக்கு அது கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும். இவர் என்ன சொல்லுவாருன்னா, "யாரால பிரச்சனை வருது? நீ தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ற" அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் தங்கம் வந்து, "இல்ல நீ தான் ஓவர் சென்சிட்டிவா, சாதாரணமா சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் நீ சென்சிட்டிவா எடுத்துக்கிற." இப்படியே மாறி மாறி அவங்களுக்குள்ள பிரச்சனையாவுது. நம்ம மணியும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்குள்ள சண்டைலாம் வரப்போ, நான் கூட ஏன்டா லவ் பண்ணோம்னு யோசிச்சிருக்கேன்ற மாரி ஒரு வார்த்தைய விட்டுர்றாரு. கரெக்ட்டா அத சொல்றப்போ தான் வந்து அதான் மாதேன், தியோ உள்ள என்டர் பண்றதுனால அவங்க கான்வர்சேஷன் அங்கேயே கட் ஆயிரும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஒண்ணா ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் திருப்பி பார்த்தா, நம்ம மணி அண்ட் தங்கம் பார்த்தீங்கன்னா, வேற வேற டைரக்ஷன்ல திரும்பி அப்படியே கோவமா நின்னுட்டு இருக்க மாரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வேரியேஷன் வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம துளசி அண்ட் ரங்கன் தாங்க. அதாவது நம்ம ராஜீவ் வந்து அவங்க அம்மாட்ட போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பாரு. அவங்க இல்ல அப்படின்னா நான் இப்படிதான் இருப்பேன்ற மாரி. ஸோ அது வந்து இவங்கள ரொம்பவே இம்பாக்ட் பண்ணியது. ஸோ இவங்க துளசிய கூப்பிட்டு பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். அவன் ஜென்யூனா தான் வந்து உன்ன லவ் பண்றான், கேர் பண்றான். இன்னொரு சான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்னமோ அவன் வந்து உன்ன ஹேப்பியா வச்சுப்பான்னு தோணுது. நான் தான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அவன விட்டு விலகி போயிருன்னு. பட் இப்ப நானே சொல்றேன் நீ வந்து சேர்ந்து இருன்னு சொல்லிட்டு இது துளசிய வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். பட் அந்த இடத்துல ரொம்ப சூப்பரா ஒரு சீன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட் கல்யாணி அப்படிங்கிற வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னடா பண்றது? எப்பிட்றா விளையாடுறது? எத சூஸ் பண்றதுன்ற மாரி ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா இவங்க அம்மாட்ட இவங்க பேசிட்டு இருக்கப்போ ரங்கன் வந்து கால் பண்றாரு துளசிக்கு அண்ட் இந்த மேட்டர சொல்றாரு. அப்ப துளசி ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. அது வந்து நல்லாருக்கும். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருந்தா, "நீ வந்து என்ன முடிவு பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்காத. "மனசுல என்ன சொல்லுது?" அப்படின்னு கேளு. ஏன்னா என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டா, அவங்க மத்தவங்க எல்லாரையும் யோசிச்சு, அடுத்தவங்க ஹர்ட் ஆயிறக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு டிசிஷன யோசிச்சு சொல்லிருவாங்க. மனசுல என்ன சொல்லுதுன்னு கேட்டா தான், அவங்களுக்கு டீப் டவுன் என்ன தோணுதோ அத சொல்லுவாங்கன்ற மாரி சொல்லுவாங்க. இத கேட்டோனே ராஜீவோட அம்மாக்கு வந்து அவங்களுக்கே இந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு அந்த பதில் கிடைச்ச மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் நம்ம துளசியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா அடுத்த கால்ல இத பத்தி நம்ம பேச வேண்டாமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த டாபிக்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம துளசி அண்ட் ரங்கனுக்குள்ளார குட்டியா ஒரு பிரச்சனை வரும். அதாவது மாத்தி மாத்தி ஒரு ஈகோ கிளாஷ் மாரி. அவங்க வந்து உன்ன பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ, இல்ல ராஜீவோட அம்மா வந்து அந்த மாரி ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமா 2 பேரும் கால கட் பண்ணிட்டு போறது. சாரின்னு சொல்லிட்டு நான் பண்ணது எல்லாத்துக்கும் நான் காம்பன்சேட் பண்ண போறேன்ற மாரிலாம் அவங்க சொல்லி, துளசி ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிடுற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் 4 எபிசோட்லயும் நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த எபிசோட் வந்து கரெக்ட்டா இந்த 100 எபிசோட் ஃபார்மேட்ல அந்த ஃபைனல் டோர்னமெண்ட் எல்லாம் வச்சு விறுவிறுப்பா முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா? இல்ல இப்போ இத வந்து ஒரு 120 எபிசோட்ஸ்க்கு கொண்டு போறதுக்காக நடுவுல என்னென்னமோ கன்டென்ட்லாம் கொண்டு வராங்களே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.